கரூரில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து, அது விபத்து அப்படின்னு சொல்றதா இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ நீ விசாரிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால பாதிப்படைந்த குடும்ப உறுப்பினர்களை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு இன்னைக்கு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஆனாலும் விஜய் அவர்களுக்கு போதுமான அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னும், அந்த அனுமதி கிடைத்திருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் பெரிய அவப்பெயர். ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இன்னொரு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அவர் தனியார் இந்த மாதிரி விடுதியில வச்சு சந்தித்துக் கொண்டார். மக்களுடன் மக்களாக அங்க பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நான் இருக்கேன். என்ன சம்பவங்கள் இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் நல்லது துக்க காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்திலுமே ஒரு குடும்ப உறுப்பினராக நான் இருப்பேன்னு சொல்லி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததாகவும், ரொம்ப பெரிய அளவில் கண்ணீர் மல்க அவருடைய ஒட்டுமொத்த அரவணைப்பும் அந்த மக்களுடன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஜஸ்ட் சொல்லப்பட்டது மட்டும்தான் தவிர அங்கிருந்து ஒரு ஃபுட்டேஜோ இல்லாட்டி வீடியோவோ இல்ல அவங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல. நாளைக்கே கண்டிப்பா நம்முடைய மீடியாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யார் யார் இந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேட்டிலாம் எடுப்பாங்க. அந்த பேட்டிகள் வெளியாகும் போதுதான் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்ன பேசவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இல்ல விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, ஏங்க உண்மையிலேயே கரூருக்கு போறதுக்கு விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல.